ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி சாப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ எல்லாருமே பிராய்லர் கோழி ரொம்ப கெடுதல், அதில் நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அதனால பாடிக்கு ரொம்ப கெடுதலாக இருக்குது, அதனால நாட்டுக்கோழிக்கு மாறணும் அப்படிங்கிற ஹெல்த் கான்சியஸ்க்கு வந்துட்டாங்க. அதனால நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழியை வச்சு சாப்ஸ் பண்ண பார்க்கலாம். இதுக்கு நான் மெயினாக இந்த நாட்டுக்கோழி சாப்ஸ்க்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறதே சின்ன வெங்காயம், தேங்காய் பால், அப்புறம் நல்லெண்ணெய். இதுக்காக நான் ஒரு 2 நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும், நாட்டுக்கோழி வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால 2 நாட்டுக்கோழி சேர்ந்தே எனக்கு 1 கிலோ கிட்ட தான் இருந்தது. அதுக்கு ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு அரை கப் தேங்காய் எடுத்திருக்கிறேன். அப்புறம் மல்லி, கருவேப்பிலை. இதுக்கு நம்மளே ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு என்னென்னா 4 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மஞ்சள், அப்புறம் 4-5 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலம், ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு. இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். தேங்காவை தனியாக பால் எடுத்துக்க வச்சுக்க போகிறோம். நான் நாட்டுக்கோழியை நல்ல மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வழக்கமாக மட்டனில் தான் சாப்ஸ் பண்ணுவாங்க. இந்த நாட்டுக்கோழி சாப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த மசாலாவை நம்ம அரைச்சி வச்சாச்சு. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மசாலா. இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சாக்கில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலம் போட்டு தாளிக்க போகிறதில்ல, ஏன்னா அதெல்லாம் சேர்த்தே நம்ம மசாலாவில் அரைச்சிட்ருக்கோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சாக்கில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு நல்ல வாசம் கிடைக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும், ரொம்ப பொன்முறுவலாலாம் ஆக வேண்டாம். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நான் சின்ன துண்டாலாம் கட் பண்ணல, கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டாவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம சாதாரண சிக்கனோட, சாதாரண கோழியோட நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கும். நான் இங்கே விசில் வச்சு தான் குக் பண்ண போகிறேன். அதனால கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்தாலுமே சாப்ஸ்க்கு நல்லா இருக்கும். நீங்கள் சின்ன சின்ன துண்டாக போட்டால் உங்களுக்கு கிரேவி மாதிரி இருக்கும். பெரிய துண்டு உங்களுக்கு நல்ல அழகாக எண்ணெய் விட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் பெரிய துண்டாக தான் நான் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பெரிய தக்காளியாக 2 கட் பண்ணியிருக்கிறேன். தக்காளியிலேயே கல்லுப்பை போட்டுட்டோம், ஏன்னா கல்லுப்பு கொஞ்சம் கரையவும் செய்யும், தக்காளியும் குக் ஆகிடும். அதனால ஒரு 10 நிமிடம் நம்ம தக்காளியை மூடி போட்டு வைக்கணும். முதல்ல ஒரு 5 நிமிடம் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு தடவை திறந்து கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிச்சிடக்கூடாது. அதனால பார்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தீயை கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, 10 நிமிடம் ஆகிட்டு. இந்த அளவுக்கு தக்காளி குக் ஆனால் போதும். நல்ல கிரேவி மாதிரி மசியணும்னு அவசியம் இல்லை. நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் சாப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இதில் என்னெல்லாம் இருந்தது: மல்லி, கொத்தமல்லி 4 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள், 4-5 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலம். இது போக நீங்கள் எந்த மசாலாவும் வெளியிலேருந்து சேர்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு காரம் அடிஷ்னலாக தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாப்ஸில் நம்ம பச்சை மிளகாய் போட போகிறதில்ல. இப்போ மசாலா எண்ணெயில் குக்கானாக்கில் மசாலாவுக்கு மட்டும் ஒரு அரை கப் தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலா நல்லா அந்த பச்சை வாடை போகணும். ஏன்னா நம்ம எல்லாமே எதையுமே வறுக்கலை, மசாலாவை நம்ம அப்படியே தான் வச்சு அரைச்சிருக்கோம். அதனால் அந்த பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு அரை கப் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிறோம். இப்போ அதில் சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டு உடனே தண்ணி விட்டுறக்கூடாது. முதல்ல அந்த சிக்கனை அந்த மசாலாலேயே ஒரு 5 நிமிடம் குக் பண்ணுங்கள். நல்லா அந்த மசாலா அதில் பிடிச்சிடணும். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலாலேயே பருத்தி விடுங்க. மசாலா ஃபுல்லாக அதில் சேரணும். இப்போவுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம். மற்ற சால்னா மாதிரி நம்ம குக் பண்ணி முடித்து கடைசியில் தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது. சாப்ஸ்க்கு முதல்லையே தேங்காய் பால் சேர்த்து தான் நம்ம விசிலே வைக்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து நல்லா உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க. சில கோழி நமக்கு 1 விசில் 2 விசில்லே குக் ஆகிடும். அதனால் 2 விசிலில் திறந்து பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நான் இங்கே 3 விசில் வச்சேன். இப்போ நம்ம மூடி போட்டு விசில் விடலாம்.
இப்போ நம்ம தேங்காய் பால் அதெல்லாம் முதல்லே சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் குக்கர் வந்து 3 விசில் அடித்தாக்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல சிக்கனும் வெந்துட்டுருக்கும். அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தேங்காய் பால் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த அளவுக்கு நல்லா தெளிஞ்சிடும். இப்போ நம்ம மல்லிக்கீரையை போட்டு கிளறி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் சாப்ஸ் வந்து நம்ம வந்து ரொட்டிக்கு, சப்பாத்திக்கு, இன்னும் வந்து நம்ம ரைஸுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.